अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आकूतस्य परिष्क्रियामनुपमाम् आसेचनं चक्षुषोः आनन्दस्य परम्परामनुगुणाम् आरामशैलेशितुः तद्दौर्मध्यकिरीटकोटिघटित सोच्चिट्टकस्तूरिका माल्यामोदसमेतात्मविभवां கோதாமுதாராம் ஸ்துமஹா. கீழ்வானம் வெள்ளன்று என்கின்ற 8வது பாசுரத்திலே மற்றொரு கோபிகை உணர்த்தப்படுகின்றாள். அப்படி அந்த கோபிகையை எழுப்புகிற பொழுது ஆண்டாள் ஒரு பெரிய அடையாளத்தை சொன்னாள். ஏனென்றால் கீழே சொன்ன அடையாளங்களுக்கெல்லாம் மறுமொழி சொல்லிவிட்டபடியினாலே இந்த பாசுரத்திலே எடுப்பிலேயே கிழக்கு வெளுத்து விட்டது என்று ஒரு அடையாளம் சொல்லுகிறாள். கீழ்வானம் வெள்ளென்று என்று கிழக்கு வெளுத்து விட்டது என்று சொல்லுகிறாள். கிழக்கு வெளுத்து விட்டது என்று சொன்னால் உள்ளே இருப்பவள் இன்னும் பொழுது விடியவில்லை என்று எப்படி மறுமொழி சொல்ல முடியும் என்று நினைத்தாள். ஆனால் உள்ளே இருப்பவளோ ஏகாந்தமாக பகவானை அனுபவித்து கொண்டிருக்கிறாள் அல்லவா. அவளுக்கு இவர்களுடைய வரவு தடையாக இருந்தது. ஆயினாலே அவள் சொன்னாளாம், உண்மையிலே கிழக்கு வெளுக்கவில்லை, நீங்கள் எல்லோரும் சூரியன் எப்பொழுது உதிக்கப் போகிறான் என்று கிழக்கு நோக்கியே பார்த்து கொண்டிருந்தபடியினாலே உங்களுக்கு கிழக்கு வெளுத்து விட்டதாக தோன்றுகிறது. உண்மையிலே கிழக்கு வெளுக்கவில்லை, உங்களுடைய முக ஒளிபட்டு கிழக்கு வெளுத்ததாக தோன்றுகிறது என்று சொன்னாளாம். உடனே இவர்கள் மறுமொழி சொல்லுகிறார்கள். அடுத்த அடையாளம், எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான். விடியற்காலையிலே எருமைகள் எல்லாம் பாலை கறக்க வேண்டுமென்றால் அவர்கள் அந்த பனிப்புல்லை மேய விடுவார்களாம் எருமைகளை விடியற்காலையிலே. அப்பொழுதுதான் அது பாலை கறக்குமாம். ஆயினாலே அந்த எருமைகளெல்லாம் சிறுவீடு மேய செல்லுகின்றனவே என்று வெளியிலே இருப்பவர்கள் சொன்னார்களாம். அதற்கும் உள்ளே இருப்பவள் மிகவும் சாமர்த்தியமாக பதில் சொன்னாளாம். என்ன சொன்னாள்? உங்களுடைய முகவொளி பட்டு கிழக்கு வெளுத்தது போலே தோன்றுகிறது அல்லவா, அந்த முகவொளியினாலே கலைந்து போகின்ற இருள், அந்த இருளினுடைய கூட்டம் அது எருமை கூட்டமாக உங்களுக்கு தெரிகிறதோ, ஆயினாலே அதையும் நான் பொழுது விடுந்ததற்கு அடையாளமாக கொள்ள மாட்டேன். திருவாய்ப்பாடியிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஏதோ ஒரு 4 என்னுடைய வீட்டினுடைய வாசலிலே வந்து நிற்கிறீர்கள். மற்றவர்களெல்லாம் இன்னும் எழுந்திருக்கவில்லை, அதனாலேருந்தே பொழுது விடியவில்லை என்று தெரிகிறது என்று சொன்னாளாம். உடனே இவர்கள் வெளியிலே இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள், அம்மா, திருவாய்ப்பாடியிலே எல்லோரும் எழுந்து விட்டார்கள். எழுந்தால் என்றால் அவர்களெல்லாம் எங்கே என்று கேட்க சொல்லுகிறாள், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். மிக்குள்ள பிள்ளைகள் அவ எல்லாரும் பாவைக்களத்திற்கு போவான் போகின்றார்னால் அவர்கள் போகையே பிரயோஜனமாக போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலே ஒரு பயன் அல்ல. அந்த இடத்துக்கு எப்படி திருமலை யாத்திரை போல என்கிறார் வியாக்கியானத்திலே. திருமலை யாத்திரை, திருவேங்கட மலைக்கு செல்லுவதே ஒரு பயன். அங்கே போய் திருவேங்கடமுடையானை சேவிப்பது கூட அவ்வளவு உயர்ந்த பலன் என்று யாரும் நினைப்பதில்லையாம். அப்படி போவான் போகின்றாரை போகாமல் காத்து, அவர்களை போகவிட்டாமல் செய்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். உன்னை சேவிப்பதற்காக, உன்னை அழைப்பதற்காக நாங்கள் வந்து நின்றோம் என்று சொன்னார்களாம். உடனே அவள் கேட்கிறாள், அப்படியா? அப்படி எனக்கு என்ன பெருமை, அத்தனை பேரும் என்னிடத்திலே வந்து நிற்கும்படியாக என்று கேட்க, உடனே கோதுகலமுடைய பாவாய். கோதுகலம் என்றால் தமிழிலே குதூகலம் என்று சொல்லுகிறோமே, அதுதான் ஆனந்தம், மகிழ்ச்சி. சம்ஸ்கிருதத்திலே கௌதூகலம் என்பார்கள். அதாவது கண்ணபிரானுடைய மகிழ்ச்சியை உன்னிடத்திலே உடையவள், உன்னுடைய மகிழ்ச்சியை கண்ணபிரானிடத்திலே உடையவள். அதாவது கண்ணபிரானுக்கு இவள் என்றால் மகிழ்ச்சியாம். இவளை நினைத்தாலே அவனுக்கு மகிழ்ச்சி, அவனை நினைத்தாலே இவளுக்கு மகிழ்ச்சி என்று ஒருவருக்கொருவர் அப்படி மிகவும் ஈடுபட்டு கிடக்கிறார்களாம். அப்படிப்பட்ட கோபிகை அல்லவா நீ, கோதுகலமுடைய பாவா எழுந்திராய். சரி, எம்பெருமானுடைய திருநாமங்களை சொன்னால்தான் எழுந்திருப்பாள் அல்லவா. ஆயினாலே அந்த திருநாமங்களை சொல்லுகிறாள். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. மாவாய், மா என்னால் கேசி என்கிற அசுரன், அவனுடைய வாயை பிளந்தவன் கண்ணன். குதிரை வடிவிலே கம்சனாலே ஏவப்பட்ட ஒரு அசுரன் குதிரை வடிவம் கொண்டு கண்ணனை அழித்து விட வேண்டும் என்று வர அவனுடைய வாயை பிளந்து அவனை அழித்து விட்டான் கண்ணன். அந்த சரித்திரத்தை சொல்லுகிறார்கள்.
மாவாய் புலந்தானை. அதற்கு பிறகு அடுத்தபடியாக நடந்தது மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். கம்சனாலே ஏவப்பட்ட மல்லர்கள் முட்டிகன் சாணூரன் என்று 2 பேர், அவர்கள் இருவரையும் அப்படியே பொடிபடுத்து விட்டான். ஏவித்து செய்வான் என்றெதிர்ந்து வந்த மல்லரை சாவத்தகர்த்த சாந்தனிதோள் சதுரன் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறபடி அந்த மல்லர்களை அழித்தான். அப்படி மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் இருக்கிற இடத்திற்கு அவன் நம்மை தேடிக்கொண்டு வந்து நம்மை அனுகிரகிப்பதாக இருக்கையிலே, அவன் இருக்கிற இடத்திற்கு நாம் தேடிக்கொண்டு சென்று விட்டோமானால் அவன் என்ன செய்வான்? ஆவாவென்று ஆராய்ந்தருள்வன். ஆஹா ஆஹா என்று ஆராய்ச்சி செய்வன். அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் நம்மை தேடிக்கொண்டு வந்து நமக்கு அனுகிரகம் செய்வதாக இருக்கிறானாம். அப்படிப்பட்டவனை நாம் அவன் இருக்கிற இடத்திற்கு தேடிக்கொண்டு சென்று விட்டால், ஐயோ நீங்கள் இருக்கிற இடத்திற்கு நான் வரவேண்டி இருக்க, நான் இருக்கிற இடத்திற்கு நீங்கள் வரும்படி ஆகிவிட்டதே, என்னுடைய தாமதம் என்ன, இப்படி உங்களை நான் நடக்க வைத்து விட்டேனே என்று அவன் மிகவும் வருந்துவானாம். ஆயினாலே அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் உடனே அவன் ஆ ஆ என்று ஆராய்ந்து நமக்கு வேண்டிய அருளை செய்வான். ஆயினாலே நீ சீக்கிரம் எழுந்திருப்பாயாக, அவன் நம்மிடத்திலே வருவதற்கு முன்னாலே நாம் அவன் இருக்கிற இடம் தேடி சென்று விடுவோம் வா என்று இந்த பாசுரத்திலே அவனை, அந்த கோபிகையை எழுப்புகிறாளாம். இந்த பாசுரத்திலே பெரியாழ்வாருக்கும் குலசேகர ஆழ்வாருக்கும் அடுத்து முந்தினவரான நம்மாழ்வார் உணர்த்தப்படுவதாக காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி காட்டுகிறார். நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று பெயர். அதாவது கண்ணனை பற்றியே ஆசையை உடையவர், கண்ணனுடைய ஆசையெல்லாம் தன்னிடத்திலே உடையவர் என்ற பொருள்படும்படியாக கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்கிற பெயர் நம்மாழ்வாருக்கு சொல்லப்படுகிறது. அவர்தான், அதனால தான் கோதுகலமுடைய பாவாய் என்று அந்த நம்மாழ்வாரை இந்த பாசுரத்திலே காட்டுவதாக காஞ்சி சுவாமி காட்டி அருளுகிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்து அவனுடைய அருளை பெற்று நாம் எல்லா வளங்களையும் பெற்று நாம் மகிழ்வோமாக.